வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபியோட லேட்டஸ்ட் நோட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸில் மாஸ் காட்டியிருக்கிற நம்மளுடைய ஃபில் சால்ட், அதுக்கப்புறம் ஜேக்கப் பத்தலுக்கு ஏற்பட்டிருக்கிற இன்ஜுரி, நம்மளுடைய ஜாஸ் ஹேசல்வுட்டோட IPL 2025 ப்ராக்டிஸ் செஷன் ஜாயினிங் அப்டேட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய தலைவன் ஃபில் சால்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் இன் ப்ராக்டிஸ் கேம்ப். நேற்று ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபில் சால்ட் வந்துட்டு டோட்டலி அவருடைய ப்ராக்டிஸ் கேம்பை ஒரு படுபயங்கரமாக வந்துட்டு கொண்டு போயிட்டு இருந்தார். ஃபில் சால்ட் வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபி டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அது மட்டும் இல்லாமல் ஃபில் சால்ட் தான் ஆர்சிபியோட அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போது டோட்டலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விராட் கோலி வந்துட்டு ஆங்கர் ரோல் அப்படிங்கிறத ப்ளே பண்ணும்போது ஓப்பனிங்கில் இருக்கிற மற்ற பிளேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு சாலிடான நாக்கை வந்து கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. சாலிடான நாக்கை கொடுத்து வேறு லெவலில் வந்து அட்டாக்கிங் ஆடக்கூடிய அந்த ஒரு ரோலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் சால்ட் தான் எடுத்துக்குவார். நேற்று வந்துட்டு ப்ராக்டிஸ் செஷனில் அருமையாக வந்து அதிரடி காட்டிகிட்டு இருந்தார் ஃபில் சால்ட். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா யாஷ் தயாலோட ஓவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக் சலாம்தாரோட ஓவர், இவங்க ரெண்டு பேரோட ஓவர்ஸை தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி அந்த ஒரு வீடியோ கிளிப்பில் இருந்தது. டோட்டலி வந்து ஒரு 20 செகண்ட் வீடியோ கிளிப் தான். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா யாஷ் தயாலோட ஓவர்லலாம் சிக்ஸர் வந்து பறந்துட்டு இருந்தது. அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் சிக்ஸ் எல்லாம் 2 போயிட்டு இருந்தது. டோட்டலி வந்துட்டு அந்த 20 செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் 3 6 அடிக்கிற மாதிரியான அந்த ஒரு ஷாட்ஸ் இருந்துச்சு. அதிலிருந்து தான் நான் இந்த இடத்துலாம் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஆனால் வீடியோஸ் வந்து ஆட் பண்ணால் இப்போ இஷ்யூஸ் வரலாம். அதனால தான் ஃபில் சால்ட் இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்சிபி வந்து எதிர்பார்த்தது. ஏன்னா ஃபில் சால்ட் வந்துட்டு கேகேஆருக்காக ஆடும்போதும் இந்த மாதிரி நல்ல ஒரு சைட் லைன் பண்ணி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் தான் ஆடினார். பட் ஆனால் அது வந்துட்டு பெருசாக வெளியே தெரியலை. காரணம் ஏன்னா அவர் அட்டாக்கிங் ஆடுறதை தாண்டி சுனில் நரேன் ஓப்பனிங்கில் வேறு லெவலில் வந்துட்டு மாஸ்க் அடிக்கிட்டு இருந்தார். அதனால் எல்லாரும் பெருசாக சுனில் நரேனை பற்றி தான் பேசினாங்களே தவிர ஃபில் சால்ட்டை பற்றி பேசலை. பட் ஆனால் இந்த தடவை ஃபில் சால்ட் மாஸ்க் காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் அப்டேட் வந்துட்டு ஜேக்கப் பெத்தாலோட இன்ஜுரி அப்டேட். ஜேக்கப் பெத்தாலை பொறுத்த வரைக்கும் IPL 2025 அவர் ஆட மாட்டார். இவர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃபிட்னஸ் ரீகெயின் பண்ணி IPL 2025 வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லப்பட்டுச்சு. பட் ஆனால் ஜேக்கப் பெத்தால் பர்சனலாக வந்துட்டு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டுக்கு கால் பண்ணி நான் ஃபுல் ஃபிட்டாக இருக்கேன், நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா IPL 2025 ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு நம்மளுடைய IPL 2025 ஆர்சிபியோட ப்ராக்டிஸ் கேம்ப்லையும் ஜாயின் பண்ணிட்டாரு. நேற்று வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஜேக்கப் பெத்தாலுக்கு வந்துட்டு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு லெஃப்ட் ஹாம்ஸ்ட்ரிங்கில் தான் இன்ஜுரி. லெஃப்ட் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது தான் இருந்தது. நேற்று பவுலிங் போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பால் பட்டதில் டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வந்துட்டு பெரிய லெவலில் வந்து ரன்னப்பை கம்ப்ளீட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஹெட் கோச்சும் ஃபிசியோஸும் சேர்ந்து அவரை உட்கார வச்சு அந்த இடத்துல வந்து அவருடைய அந்த லெஃப்ட் ஹாம்ஸ்ட்ரிங் என்ன நிலமையில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ராக்டிஸ் கேம்பில் இதுதான் விஷயமா போயிட்டு இருந்தது. ஏன்னா ஜேக்கப் பெத்தால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கீ பிளேயர் அப்படிங்கிற லெவலில் அங்கே இருக்கிறாரு. பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஓவர்சீஸ் பிளேயராக ஜேக்கப் பெத்தால்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கிறாங்க. அதனால் இப்போ ப்ராக்டிஸ் கேம்பில் அவருக்கு அடிபட்டிருக்கிறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிளான் பி ஆஃப் ஆர்சிபி என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக தேடுறதுக்காக தான். இவருடைய அந்த இன்ஜுரி அப்டேட் அப்படிங்கிறத வந்து வச்சு வந்து அடுத்த பிளான் பி ரெடி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே நேரம் பிளேயிங் லெவனில் நான் ஜேக்கப் பெத்தாலை இன்க்ளூட் பண்ணாமல் தான் கேகேஆருக்கு எகென்ஸ்டாக வந்து ஆர்சிபி போவாங்கன்னு ஆல்ரெடி நேற்று பிளேயிங் லெவன் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கணுன்னா போய் பாருங்கள். நெக்ஸ்ட் அப்டேட், ஜாஸ் ஹேசல்வுட் எப்போ ப்ரோ வருவார் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஜாஸ் ஹேசல்வுட் IPL 2025 வந்து ஆடுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஜாஸ் ஹேசல்வுட்டோட அரைவல் வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியாவோட சைட்லேருந்து NOC வாங்குறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அவங்க வந்துட்டு ஆஸ் அ பிளேயராக நம்ம தான் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு வரணும். ப்ளஸ் அவங்க வேண்டாம்னு சொல்லி நம்ம வந்தோம்னா நம்மளோட பர்சனல் ரிஸ்கில் தான் எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணிக்கணும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜாஸ் ஹேசல்வுட் வர்றது வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ் ஹேசல்வுட் வந்து கிளம்பிடுவார். நாளைக்கு அப்படி இல்லைன்னா நாளன்னைக்கு வந்து ஜாஸ் ஹேசல்வுட் வந்துட்டு உள்ளே ரீச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ கிடச்சிருக்கிற அப்டேட்டு. கூடிய விரைவில் ஜாஸ் ஹேசல்வுட் வந்துட்டு கண்டிப்பாக வந்து வந்துடுவார். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அவர் வருவாரா வரமாட்டாரா அதை முதல்ல சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஜாஸ் ஹேசல்வுட் ப்ராக்டிஸ் கேம்புக்கு வருவார். கொஞ்சம் டிலே ஆகுது, அதனால தான் வந்துட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் கண்டிப்பாக வருவார், வராமலாம் இருக்க மாட்டார். அவர் ஃபுல்லி ஃபிட்னு சொல்லி மேட்ச் ப்ராக்டிஸ் பாஸ் பண்ணிட்டாரு. ஜாஸ் ஹேசல்வுட் கண்டிப்பாக IPL 2025 ஆடுவார், அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பாய் பாய்.